இன்றைக்கி வந்து முட்டை போட்டு பாஸ்தா பண்ணியிருக்கிறேங்க. காலையில் டிஃபனாக இதை வந்து பாஸ்தா வந்து நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்துட்டேங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க. தக்காளி 2 சேர்த்துக்கணுங்க. நல்லா வெங்காயம் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க. அப்படியே சிம்மில் வச்சு தான் நல்லா வணக்கணுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. பாஸ்தாவிலேயே வேகும்போது உப்பு போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாகவே உப்பு சேர்த்துக்கலாம். பாஸ்தாவில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கணுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். கறி மசாலா வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கணுங்க. நான் வந்து 2 முட்டை தான் ஊற்றிக்கிட்டேங்க. உங்களுக்கு வேணால் 4 முட்டை கூட ஊற்றிக்கலாங்க. நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாஸ்தாவுக்கு. நான் பாஸ்தா வந்து ஒரு 150 கிராம் தான் பாஸ்தாவுக்கு 2 முட்டை போதும்னு சொல்லி 2 முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அப்படியே நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. அடிப்பிடிக்க விடக்கூடாது. இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் சேர்த்துக்கல, நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. அடிப்பிடிக்க விடக்கூடாது. பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து சேர்த்துக்கணுங்க.
நல்லா வந்து வதக்கி விடணுங்க. அடி பிடிக்காமல் நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆகிடுங்க. பாஸ்தா ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு. வேக வச்சு பாஸ்தாவை எடுத்துக்கிட்டா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சின்ன பிள்ளைங்க பெரியவங்க காலைல டிஃபனாக சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டா. நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செய்யுங்க.